அந்த ராமன் உங்களை காக்கட்டும். கவலைகளை மறந்து உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தந்திருக்கும் விஷயத்தை நினைத்து யோசித்துப் பார். நீ நிஜமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாயா என்பதை யோசித்துப் பார். எதுவும் கடந்து போகும். நீ வாழ்க்கையில் எடுத்த அவசரத்தால் தான் உனக்கு நிம்மதியற்ற சூழல். எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா, பொருந்துமா என்று 100க்கு 100 முறை நீ யோசிக்க வேண்டும். அதன் பிறகுதான் இந்த முடிவை நீ தீர்க்கமாக அதில் நிலைத்து நிற்க வேண்டும். எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது. முடிவெடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம். அது எப்போதும் உன் மூச்சை திணற வைக்கும். அதுபோலவேதான் எப்போதும் சாந்தமாக இரு. எதற்கெடுத்தாலும் கோபம் வருகின்றது. அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்டாய் அல்லவா? இப்போது அதற்கு பதில் கூறுகிறேன், கேள். அதற்கு ஒரே ஒன்று மட்டும்தான் காரணம், உன் எதிர்பார்ப்பு. ஒரு வேளையில் என்றால் கூட அது இப்படி இருந்தால் நல்லாக இருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களே கற்பனை செய்து கொள்கிறாய். அதில் கஷ்டமும் இருக்கும். அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி. ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தமும் கூட. வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்து கொள். என்னடா, நம் சாயப்பா எப்போதும் கஷ்டம் என சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றுதானே யோசிக்கிறாய்? அதற்கு காரணம் நீதான். என் பிள்ளை சந்தோஷத்தில் சிரிப்பு வருகிறது, ஆனால் இதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி போய் நிற்கின்றாயே. அதனால்தான் இரண்டுமே ஒன்றுதான். அதற்காக கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம். எப்படி சந்தோஷம் மறையுமோ அது போலவேதான் கஷ்டமும் ஒரு நாள் மறையும். உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே. சந்தோஷம் கஷ்டம் இரண்டுமே ஒன்றுதான். இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு. பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும். ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு இருட்டை மட்டும்தான் ஏன் தரும் என்று நினைப்பது. சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல. அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சம் தரும் சந்திரன், நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்துவிட்டார்கள். காரணம், அவர்களுக்கு இருள் மட்டும்தான் கண்களில் தெரிகிறது. அதில் இருக்கும் வழியான வெளிச்சம் தெரியவில்லை. தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகிறாய். அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே போலதான் கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான். அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ. அது முதலில் கடினமாக தான் இருக்கும். பழக பழக அந்த கடினத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பாய். அதுதான் உண்மை. நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள். கடினத்தில் சந்தோஷத்தை காணலாம். அதை போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி. ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே. அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும், போகாமலும் இருக்கலாம்.
அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஒரு ஏக்கம் வரும். அது உன்னை மாற்றும். நல்ல விஷயங்களை நீ அனுமதிக்கலாம், ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே. பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும். இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ, நான் உன்னிடம் இருப்பேன். உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன். இனிமேல் அதுதான் என்னுடைய இடம். தப்பித் தவறிக்கூட யாரும் உனக்கு இல்லை என்று புலம்பி விடாதே. உன் அப்பாவாகிய நான் இருக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.